போஸ்ட் ஆஃபீஸ் ஜேடிஎஸ் ஜாபோட செகண்ட் மெரிட் லிஸ்ட் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தரலாம் வாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜேடிஎஸ் ஜாபோட ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் வந்து 6/3/2026 அன்னைக்கு வெளியாயிடுச்சு. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் மட்டும் ஃபைனல் கிடையாது. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 23ஆம் தேதிக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மெரிட் லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க. ஸோ செகண்ட் மெரிட் லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ல தெரிகிற இந்த தம்ப்நெயிலோட ஒரு வீடியோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1 ஆர் 2 டேட்ல போட்டிருந்தேன். ஸோ அன்னைக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் ரிசல்ட்டோட எக்ஸ்பெக்டட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6/3/2026 அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுமே வந்து 6/3/2026 நைட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ செக் பண்ணாதவங்க கூட நீங்க ப்ரூஃப் வேணும்னா கண்டிப்பா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே கால்குலேஷனோட தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் மெரிட் லிஸ்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் செகண்ட் மெரிட் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்ல லோயஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440 பிளஸ்ல இருக்கவங்க 89 மார்க் எடுத்து 89% பிடபிள்யூடி கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 300 தான் பார்த்தேன். நான் 2000 ஃபுல்லா பார்க்கல. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரியில ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 92% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து நெக்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ 23ஆம் தேதிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2000 பிளஸ் பேரையுமே வர சொல்லியிருக்காங்களா, அதில் வந்து நிறைய பேரால போய் கம்ப்ளீட் பண்ண முடியாத ப்ராசஸ். அதே மாதிரி யார் யாரெல்லாம் போறாங்களோ அவங்கள்ட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸும் மிஸ் ஆயிருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 23ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 2 ப்ராசஸுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேக்கன்ட் வந்து ஃபுல் ஆகல, இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணல அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் தரப்புலேருந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெரிட் லிஸ்ட்டா வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த இடத்துக்கு யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செங்கல்பட்டு டிவிஷனில் எஸ்டி கேட்டகரியில் இந்த ஒரு பர்சன் வந்து 92% மார்க் எடுத்து செலக்ட் ஆயிருக்காங்க. இப்போ இந்த பர்சன்டேஜுக்கு இந்த டேக்ஸ் ஆஃப் ஜாப் வேண்டாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அவங்க போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா 92க்கு கீழே யார் இருக்காங்களோ அது வந்து 91 இருக்கலாம், 90 இருக்கலாம், இல்லை 80 கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கேட்டகரியிலே வந்து சேம் வந்து செலக்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் செலக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு யார் யாரெல்லாம் போறாங்கன்னு செக் பண்ணுவாங்க. போய் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஒன்ஸ் செலக்டட்னா அவங்களுக்கு அந்த போஸ்ட் வந்து ஃபுல் ஆயிடும். அந்த வேக்கன்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வராது. ஸோ யார் யார் போஸ்ட் எல்லாம் வந்து வேக்கன்சி இன்னும் ஃபில் ஆகாம இருக்கோ அந்த போஸ்ட் எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. அதான் மெரிட் லிஸ்ட். ஸோ இப்போ மெரிட் லிஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ நான் மெரிட் லிஸ்ட் 1க்கு எக்ஸ்பெக்டட் டேட் எப்படி வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளை பண்ற டேட்லேருந்து எத்தனை நாள் கிட்டத்தட்ட 12லேருந்து 13 நாளுக்குள்ள ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதே ஒரு கால்குலேஷனோட தான் பார்த்தீங்க அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ சேம் கால்குலேஷன் தான். இப்போ போன வருஷம் மெரிட் லிஸ்ட் 1 வந்து எப்போ வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் 21ஆம் தேதி மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. போன வருஷம் 2025ல. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் செகண்ட் மெரிட் லிஸ்ட் ஏப்ரல் மாசம் அதே 21ஆம் தேதி வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ இங்கேயுமே கண்டக்ட் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6/3 அதாவது மார்ச் 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் இப்போ வெளியிட்டுட்டாங்க. சேம் ப்ரொசீஜர் படி 6 நாள் அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி செகண்ட் மெரிட் லிஸ்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் வந்து இதுல கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் டைமா இருக்கு. போன வருஷம் எலெக்ஷன்ல எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம அவங்க டைரக்ட்டா வந்து அத கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி அதனால ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்க சான்சஸ் தான் இருக்கு. பட் கம்பல்சரி கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மெரிட் லிஸ்ட்டுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 6/4/2026 ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து செகண்ட் மெரிட் லிஸ்ட் வெளியாயிடும். ஸோ செகண்ட் மெரிட் லிஸ்ட் நான் எப்படி செக் பண்ணேன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ஊரு நீங்க எந்த ஊருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஊர வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஊரோட மார்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ இந்த மார்க்குக்கு நமக்கு கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு கீழ உள்ள எல்லாருக்குமே வந்து சான்சஸ் இருக்கும். அதே மாரி கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே செகண்ட் மெரிட் லிஸ்ட் வந்தப்பயும் போய் ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா, எப்ப எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்ப என்ட்ட கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணது ஒரு 10 போஸ்ட் கிட்ட குடுத்துட்டீங்க. ஒருத்தவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எனக்கும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கும். ஸோ இப்ப நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து உடனே
ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் குடுப்பாங்களா? இல்ல நான் எங்க ஊருக்கு மாத்திக்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணா மாத்திப்பாங்களா? அப்டின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கம்பல்சரி அது பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, அதுக்கு தான் நீங்க செலக்ஷன் பண்றப்பயே, நீங்க தான் வந்து ஒவ்வொரு இடமா வந்து அந்த செக்லிஸ்ட்ட செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள வேக்கன்சி இருக்கு. அதனால உங்கள அங்க போஸ்டிங் போட்டுருக்காங்க. நீங்க 2 வருஷம் கம்பல்சரி அந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வேணா நீங்க ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணலாம். அதுதான் ஜெனரல் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாரி கேட்டகரிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 100 கிலோமீட்டர் என்னால டிராவல் பண்ண முடியாதுன்னு அந்த பொண்ணு போல அப்டின்னா, ஸோ அடுத்தது அந்த வேக்கன்சில யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த ஜாப் போயிடும். இதுதான் வந்து ஜெனரல் ப்ரொசீஜர். ஸோ ஒருவேளை எனக்கு தேக்ஸாவுல தான் செலக்ட் ஆயிருக்கு அப்டின்ட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் வந்து போய் ஜாயின் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் ப்ரொசீஜர். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, 100% ஒரு சில பேர்லாம் 100% எடுத்துட்டு, அவங்க எல்லாருமே தேக்ஸேவ் ஜாப்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டிப் மாரியும் நான் இந்த வீடியோல சொல்லிர்றேன். நீங்க வந்து உங்களுக்கு ஏஜ் இருக்கு, இப்போ வேலைக்கு போணும் அப்டிங்கிற அவசியம் இல்ல அப்டின்னா, நீங்க வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அதாவது 2027ல கூட நீங்க இதே ஜிடிஎஸ் ஜாப்க்கு நீங்க உங்க ஊர்லயே பிபிஎம் ஜாப் இல்ல பக்கத்துல பிபிஎம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிபிஎம் தான் பார்த்தீங்க அப்டின்னா இருக்கிறதுலே சேலரி அதிகம். அது வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டான வொர்க். ஸோ உங்களுக்கு 100%ங்கிறப்ப நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த வேலை பிபிஎம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நீங்க தேக்ஸ ஒன்ஸ் போய் சேர்ந்துட்டீங்க அப்டின்னா, திரும்பி பிபிஎம்க்கு மாறுறது ப்ரமோஷன் அது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் பெர்மிட் பண்ணுச்சு அப்டின்னா, நெக்ஸ்ட் இயர் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.